கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55, 56, 57 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15, 55, 56, 57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுத்த நாள். அவர் சிலுவையில் ஜெயம் எடுத்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தின் வல்லமையை அவர் ஜெயித்தார். அவர் பரலோகத்துக்கு செல்லும்படியான ஒரு புதிதும் ஜீவனுமான வாசலை நமக்காக உண்டு பண்ணினார். இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு மனித குலத்துக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த மனிதர்களாகிய நமக்கு அதன் மூலமாக இந்த மரணம் ஒரு முடிவல்ல, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நாமும் உயிரோடு எழும்புவோம். மரணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பிறவி தான், 7 பிறவி அப்படிலாம் வேதம் சொல்லலை. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சாட்சி என்ன? கிறிஸ்து உயிரோடு எழுந்தப்பட்டார், மரணத்துக்கு பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நானும் கூட ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். எனக்கு மரணம் முடிவல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளை அது வைத்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். தைரியமாக ஒருவேளை மரணம் வந்து சந்தோஷமா, ஏனென்றால் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த நான் முதலாவது எழுந்திருப்பேன். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆசீர்வாதம். இந்த உயிர்த்தெழுந்த நாளை சந்தோஷமாய் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரும், நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அவருடைய ரத்தத்தினால் உங்கள் பாவம் கழுவப்பட்டிருக்குதா? நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா? நிச்சயமா அந்த நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் மரணத்துக்கு பிறகு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு எழுப்பப்படுவீர்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுத நாள், அந்த உயிர்த்தெழுதலின் நாம் உயிர்த்தெழ வேண்டிய ஒரு நாளுக்கு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.